வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் திறவுகோலை வைத்து திறக்கிறார், எங்கெல்லாம் பூட்டுகிறார் என்பதை பற்றி சில வேத ஆதாரங்களுடன் பார்க்கலாம். முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் வெளிப்படுத்தல் 3:7. பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது: பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை கொண்டிருப்பவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒரு கதவு ஒரு முறை திறந்தால் அதை மூடும் அதிகாரம் யாருக்கும் இல்லை. ஒரு முறை மூடினால் அதை திறக்க இந்த உலகத்தில் யாருக்கும் சக்தி இல்லை. நாம் பேச போவது இந்த அதிகாரத்தை பற்றி தான். இந்த வீடியோவில் கர்த்தராகிய இயேசு நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் கதவுகளை எங்கெல்லாம் திறக்கிறார், சாபத்தின் கதவுகளை எங்கெல்லாம் மூடுகிறார் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த அதிகாரம் இரண்டு முக்கிய விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறது. ஒன்று, சர்வ அதிகாரம். பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்து அதிகாரமும் அவருக்கே உரியது. அவர் எடுத்த முடிவை மாற்றவோ அவருடைய நியாய தீர்ப்பை ரத்து செய்யவோ யாருக்கும் உரிமை இல்லை. இரண்டாவதாக, திறந்த வாய்ப்பு, ஓப்பன் டோர். பிலடெல்பியா சபைக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி இது. அவர் ஒருமுறை ரட்சிப்பின் கதவை திறந்துவிட்டால் அந்த கிருபையை இழக்கச் செய்ய சாத்தானாலும் முடியாது. உங்களுக்காக ஒரு ஊழியத்தின் கதவு அடைப்பட்டிருக்கலாம், ஒரு ஆசீர்வாதத்தின் கதவு பூட்டப்பட்டிருக்கலாம். கவலை வேண்டாம், இயேசுவினிடத்தில் திறவுகோல் இருக்கிறது. அவர் உங்கள் வாழ்வில் ஒரு கதவை திறக்கும் போது எந்த மனித முயற்சியாலும் எந்த பிசாசின் சதியாலும் அதை மூடவே முடியாது. இந்த வசனத்தை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவராகிய தேவனே, என் கிரியைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நான் மறுதலிக்காமல் இருக்கதை அறிந்திருக்கிறீர்கள். அந்த வசனத்திலே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கீங்க. தகப்பனே, என்னுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் யாராலையும் பூட்ட மாட்டாதபடிக்கு என்னை ஆசீர்வதித்தருளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஜெபத்தை கேட்கிறார். மேலும் தம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பொய் சொல்வதில்லை. மனம் மாற அவர் மனுபுத்திரரும் இல்லை. எனவே இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபித்து தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபித்து சுதந்திரித்துக் கொள்வதும் என்பதுதான் இந்த காணொளியின் முக்கியமான நோக்கமாகும். இதற்கு முக்கியமாக தேவையானது இரண்டு விஷயங்கள். முதலாவது விசுவாசம். அதற்கு அப்புறம் தேவன் வல்லவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று நாம் நம்ப வேண்டும். இதற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ விசுவாசம் மிகவும் அவசியம். வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. மேலும் ரோமர் 4:16, ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ஸோ ஒன்ஸ் ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்டான். எவ்வாறு சுதந்திரித்து கொண்டான் பாருங்கள். 17ஆம் வசனத்தை, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன்
தான் விசுவாசித்தோருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான். 18வது வசனத்தில் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் எடுத்துக்கொண்ட வேத ஆராய்ச்சிக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 3:7-8 மறுபடியும் நாம் படிப்போம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவுமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நாம் விசுவாசத்தினாலும் தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையினாலும் இதனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதையும் நம்பிக்கை வைத்து நம்முடைய இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மேலும் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.